வணக்கம். ஞானப்பிரகாசம். தமிழரின் சாகா கல்வி. பசியினுடைய மிக உயரிய பண்புகளை பற்றி பார்த்துட்டு வரோம். பசி உயிர்களுக்கு உயிர் கொடுப்பதாக இருக்கிறது. இயற்கையில் கிடைத்த இந்த உடலை, பஞ்சபூதங்களால் செய்யப்பட்ட இந்த உடலை வகை நடத்துவதாக இருக்கிறது. அதாவது காற்றாக்கிடுது, கெட்டு போகாமல், நீரை நீராக்கிடுது, கெட்டு போகாமல், நெருப்பாக்கிடுது, அதுவும் கெட்டு போகாமலும், அது தன்னை தூய்மைப்படுத்திக்கிறது மாதிரியும் செய்யுது. பஞ்சபூதங்கள்லேயே நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம்னு சொல்லப்படுற பஞ்சபூதங்களில் மூணால் மட்டும்தான் நோயின்னு மருத்துவமும் சொல்லுது, திருவள்ளுவரும் சொல்கிறான், எல்லாரும் சொல்கிறாங்க. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா வெண்ணிய மூன்று. அதிகமாக போனாலும் தப்பு, நோயாயிடும். குறைச்சலாக போனாலும் நோயாயிடும் அப்படின்னு திருவள்ளுவம் சொல்கிறான். அது காற்று, நீர், வெப்பம். இந்த மூணையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா வாத, பித்த, சிலேத்துமம்னு சொல்லுவோம். வாதம் என்றால் காற்று, பித்தம் என்றால் வெப்பம், சிலேத்துமம் என்பது நீர். இந்த மூணுமே உடம்புல அதிகமாக போனாலும் குற்றம், குறைச்சலாக போனாலும் குற்றம். இந்த மூணையும் சரி செய்கிற இடம் எது அப்படின்னு கேட்டால் பசி தான். இந்த பசி தான் இந்த மூன்றையும் சரி செய்கின்ற இடமாக இருக்கிறது. இந்த பசி தான் வயிறு என்கிற வெற்றிடத்தில் உற்பத்தி ஆகுது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வெற்றிடத்தில் எழும்புகிற தீயால் யாருக்கும் இடைஞ்சல்ல. அந்த தீ எழும்பணுமா அவசியமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எழும்பணும். ஏன்னு கேட்டால் வெளிச்சங்கிற ஒன்று வெற்றிடத்தில் எழும்புனா தான் நம்ம அதை கொண்டு எல்லாத்தையும் பார்த்துக்கவே முடியும். வெளிச்சங்கிற ஒன்று இல்லாமல் எல்லாமே இருள் ஆகிட்டுன்னா நம்மளால் எதையும் பார்த்துக்க முடியாது. பிறப்புக்கு முன்னாடியும் இருட்டு, இருட்டுக்கு அப்புறமும் இருட்டு. வெளிச்சமும் வெப்பமும் கலந்த ஒரு சுடராக, ஒரு ஒளிரும் சுடராக, ஒளிரும் தீபமாக, ஒரு மிக மெல்லிய விளக்காக, உயிர் காக்கின்ற விளக்காக இருக்கணும். இதைத்தான் ராமலிங்கம் தன் கையாலேயே எண்ணெயை ஊற்றி தானே காப்பாற்றி வைக்கின்ற ஒரு விளக்காக இன்றைக்கி வரைக்கும் அணையா தீபம்னு ஒன்று இருக்குது. அந்த தீபத்தை போய் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதில் இந்த மாதிரி ஒரு விளக்கை வச்சு இதை போய் காமிச்சிருக்காரு. அப்படின்னா நீங்களே செய்கின்ற, உங்களால் செய்ய முடிகின்ற ஒரு வேலை, என்றைக்குமாக ஒளிர வைத்து கொள்ளுகின்ற ஒரு வேலை. எப்போல்லாம் நீங்கள் அதை உயிரோடு வச்சுருக்கீங்களோ அது வரைக்கும் அது உயிரோடு இருக்கும். எப்போ நீங்கள் அணைக்கிறீங்களோ அப்போவே அணைஞ்சிடும். இப்போ கூட போய் அந்த விளக்கை அமைச்சு பாருங்களேன். ராமலிங்கம் ஏற்றுனது தான் அமிஞ்சு தான் போயிடும். அதுக்கு பொருள் என்னென்னா அது ஒரு மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற பசி முற்றிலுமாக அணைந்து போகும் பொழுது நிச்சயமாக அது அழிஞ்சிரும். அந்த பசி இரண்டு விதத்தில் அழியலாம். ஒன்று எண்ணெயே இல்லாமல் அழியலாம், அல்லது அதிகமாக எண்ணெய்க்குள்ளே அந்த எரியிற எண்ணெய்க்குள்ளே திரியை இழுத்து விட்டால் சுத்தமாக எரிஞ்சு அழிஞ்சு போயிடலாம், அல்லது ஒன்றுமே இல்லாமல் அழிஞ்சு போயிடலாம். அப்போது ஒரு தீபத்தை எப்படி நம்ம பாதுகாக்கிறோமோ அது மாதிரி பசியை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பசியை கொண்டு சாகா கல்வியை கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா பசி என்பது இயக்கத்திற்கு மிக மிக அற்புதமான ஒரு துணை பொருளாக இயற்கையால் அல்லது இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பசி தான் உடம்புல இருக்கிற நீரையும் வெப்பத்தையும் காற்றையும் சரிப்படுத்துது. பசி என்பது உண்மையில் வெப்பத்தினுடைய அளவானது. பஞ்சபூதங்களில் வெப்பம்தான் நீரையும் தூய்மைப்படுத்துது, காற்றையும் தூய்மைப்படுத்துது, தன்னையும் தூய்மைப்படுத்திக்குது. பஞ்சபூதங்களில் குற்றமற்றது அந்த வெப்பம், வெளிச்சம் இரண்டும் கலந்த அந்த ஒளிர்கின்ற சுடர், அது குற்றமற்றது. சரி, இப்போ அந்த வெப்பம் வயிற்றுக்குள்ளே இருக்கிற வெப்பம் நம்மளை காப்பாற்றுது. அதுதான் பசிங்கிற பேரில் காப்பாற்றுது. வேறொரு உயிரை நம்ம உயிராக மாற்றுது. இப்படி பசி காப்பாற்றுது இல்லையா? இறந்து போன உடல்களை கூட நம்முடைய உடல்களாகவே மாற்றுகிறது. இப்படி பல்வேறுபட்ட வேலைகளை செய்யுது. இந்த பசி என்பது வெப்பத்தின் வயப்பட்டதுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த வெப்பம் வெளியில் இருந்ததுன்னா, மிகப்பெரிய அளவில் இருந்தால் நம்மளால் அது பக்கத்தில் போக முடியாது. ஆனால் உடம்புக்குள்ளே இருக்கிற வெப்பம், பசிங்கிற பேரில் இருக்கிற வெப்பம், நம்ம தண்ணி குடித்தா அந்த தண்ணியை மிக அற்புதமாக நம்ம உடம்புக்கு வேண்டிய உயிர் சத்தாக மாற்றி கொடுக்குது. நம்ம தண்ணி குடிக்கும்போது தான் அதை தாகத்துக்கு தண்ணி குடிக்க தான் சொல்கிறோம். வயிற்றுக்குள்ளே தண்ணியை ஊற்றிப்போம்,
ஆனால் நீர் கொள்ளுதுன்னு சொல்ல மாட்டோம். ஒரு தும்மல் போட்டால் நீர் கொள்ளுதுன்னு சொல்லுவோம். நீர் கொள்ளுதுன்னு சொல்லும், வயிறு நீர் கொள்ளுது, அதை நீர் கொள்ளுதுன்னு சொல்கிறது இல்லை. ஒரு தும்மல் போட்டால் நீர் கொள்ளுதுன்னு சொல்லுவோம். காரணம், வயிற்றில் போகும்போது தண்ணீர் மிக அற்புதமாக பிரியுது. அதனால தான் அது உடம்புக்கு வேண்டிய சத்து பொருளாக மாறுது. ஆனால் தும்மல் போட்டால் அது ரத்தத்திலேயே ஈரம் ஏறுது. அதனால தான் அதை நீர் கொள்ளுகிறது, அது நோயின்னு சொல்கிறோம். இது மாதிரியே இரத்த குழாய்களில் இருக்கும் காற்று விரிவடைந்து, வெப்பமும் காற்றும் விரிவடைந்து தான் அதிரத்த அழுத்தம், குறை ரத்த அழுத்தம், அதான் லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர்னு சொல்கிறோம். இதுவே இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, அது பிளாக்கு. இது மாதிரியே ஒவ்வொரு உள்ளுறுப்புகளிலும் இந்த மூணும் தான் கலந்து வேலையை செய்யுது. அதாவது காற்று, வெப்பம், நீர். இந்த மூணையும் சரி பண்ணுற இடம் எது? ஒவ்வொரு உள்ளுறுப்புலேயும் இருக்கிற காற்றையோ வெப்பத்தையோ அதிகமாக போனாலோ குறைச்சலாக போனாலோ எந்த இடத்துலேருந்து அதை சரி பண்ணணும்னா வெற்றிடத்தில் எழும்புகின்ற வெப்பத்தின் வழியாக அதை சரி செய்ய முடியும். ஏன்னா வெற்றிடத்தில் எழும்புகிற வெப்பம் எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய, ஆக்கக்கூடிய, எல்லாமும் கலந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிற ஒரு வெப்பம். அது சாதாரணமாக எரியிற தீ அப்படி தானே இருக்குது. அதை வெளிச்சத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு பாதுகாப்பான முறையில் ஒரு வீட்டின் இருளை நீக்குவதற்கும் பயன்படுத்தலாம். அதை கொண்டு மிக பெரும் தீயை எழுப்பி எல்லாவற்றையும் அழிக்கவும் பயன்படுத்தலாம். இதில் ஒரு புத்திசாலி என்ன செய்வான்னா, அதை பாதுகாப்பாக ஒரு கூண்டிட்டு அணையாமல் அதை பாதுகாத்து தானும் வெளிச்சத்தை அனுபவித்து எல்லோருக்கும் அந்த வெளிச்சம் கிடைக்கும்படியாக பயன்படுத்தும்படியாக எல்லோருக்கும் அந்த தீபத்தை ஏற்றி கொடுத்து எல்லோருடைய இல்லங்களிலும் எல்லோருக்கும் இருளை நீக்கிக் கொள்வதற்கு பயன்படுத்துவதற்கு ஒரு புத்திசாலி செய்வதைப் போல நாம் பசியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது தான் நம்முடைய சித்தர்களுடைய முன்னோர்களுடைய கோட்பாடு. இதை புரிஞ்சுக்கோங்க. எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலுமே பசியோடு இருப்பவன் நோயை கடந்து செல்வான். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்ற கோட்பாட்டை புரிந்து கொள்ளுங்கள். பசி என்பது தாய்க்கும் தனியாக இருக்கிறது. தாயின் கருவிலே வயிற்றிலே பிறக்கின்ற குழந்தைக்கும் பசி தனியாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் பசி தனிமைப்படுத்தப்பட்டு கொடுத்திருப்பதன் நோக்கம் ஒவ்வொரு உயிரினுடைய சுதந்திரத்தையும் அதற்கே வழங்க வேண்டும் என்ற இயற்கையின் கருணை அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த பசியை கொண்டு இன்னொரு உயிருக்கு நம்மால் உபசரிக்கவும், நம்மால் உதவி செய்யவும், நம்மால் அந்த பசியை கொண்டு பெருமைப்படுத்தவும் முடியும். அப்படின்னா முதல்ல நம்ம உயிரோடு இருக்க பழகணும், பசியோடு இருக்க பழகணும். அதுபோலவே அந்த வெற்றிடத்திலிருந்து, வயிறு என்கிற வெற்றிடத்திலிருந்து பசியை எழுப்ப பழக வேண்டும். பட்டினி என்பது பசி அல்ல அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பட்டினி என்பது பசி அல்ல, அது வெற்றிடம், அவ்வளவுதான். அது மௌனம், அது பசி அல்ல. பசியை எழுப்புவதற்காக, உடலின் மையப்பகுதியிலிருந்து எழுப்புவதற்காக ஒரு வெற்றிடத்திலிருந்து தீ எழும்பும்போது நீர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த நீரை நீராவி ஆக்கி தூக்கிட்டு போயிடும். இரும்பு எதிர்படுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த வெப்பத்துக்கு எதில் இரும்பை இலக்கும், இரும்பு இலகும், உருகும், நீராக மாறும், ஆவியாக மாறி வெளில போயிடும். ஆக வெப்பத்திற்கு எதிரே எது இருந்தாலும் அதை கடத்தி செல்லுகின்ற ஆற்றலுடையது வெப்பம். இந்த வெப்பத்தை எழுப்புறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல வெப்பத்துக்கு எதிர்மறையாகவும், ஏன்னா நம்ம பசிக்கு உணவுன்னு ஒன்று போட்டால் அந்த உணவையும் அது எரிக்குது இல்லையா? அதனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அந்த பசிக்கு தகுந்த அளவிற்கு உணவு அல்லது பசியினுடைய அளவை விட சற்று குறைந்த அளவு. இதை தான் ராமலிங்கம் சொல்கிறார், ஆகாரம் அறை. அறைன்னா இன்றைக்கி 4 இட்லி திங்கிறோம், மறுபடியும் ஒரு மத்தியானம் போய் பாருங்களேன் அந்த எழுத்தை, திருப்பியும் ஆகாரம் அறையுங்கும். 4 இட்லி சாப்பிட்டோம், போய் பார்த்தா 2 இட்லி சாப்பிடணும்னு வரும். ஆகாரம் அறைங்கிறது ஒரு பொது அளவு. அதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த அளவு குறைஞ்சிக்கிட்டே போகுதுங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஆனால் பசியினுடைய அளவு இருக்க வேண்டும். பசி உடலை முழுவதுமாக சோர்ந்து போகின்ற அளவிற்கு, பசி உடலை முழுவதுமாக ஆக்கிரமிக்கின்ற அளவுக்கு இருந்தால் பசி எதுவாக இருந்தாலும் அழிச்சிடும். பசிங்கிறது வெப்பம். பிரபஞ்சத்தில் சூரியனில் வெப்பம் இருக்குது, உலகம் பல கோள்களில் வெப்பம் இருக்குது, பல கோள்கள் ஒளிரும் கோள்களாகவே இருக்கிறது. அவை எல்லாவற்றின் உள்ளும் இயக்கம் இருக்கிறது. இயக்கம் இல்லாத ஒன்று தன்னைத்தானே இயக்கத்திலே சென்று கலந்து கொள்ளும். அந்த இயக்கம் அழிவாகவும் இருக்கலாம், ஆக்கமாகவும் இருக்கலாம். இயக்கத்தில் 2 வழி இருக்குது. ஒன்று ஆகும், பாதுகாப்பான முறையில் வளருவது. இன்னொன்று பாதுகாப்பற்ற முறையில் ஏன் என்று தெரியாமல் அழிந்து போவது. பசி என்ற வெப்பம் இந்த உடலை பாதுகாப்பாக வளர்ப்பதற்காகவே காத்து கொண்டிருக்கிறது. அது இயற்கையின் கருணை அப்படிங்கிறத புரிஞ்சுவாங்க. அந்த வெற்றிடத்திலிருந்து வெப்பத்தை எழுப்புவதற்காக
இதுவரையில் யாரும் செய்யாத ஒரு உத்தியை ராமலிங்கம் செய்திருந்தார். உடலில் இருக்கும் வெப்பத்தை பாதுகாப்பதற்காக ஒரு போர்வையை போட்டு மூடிக்கொண்டார். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வெள்ளை முக்காடு. நம்மளுக்கு குளிர்ச்சின்னா முக்காடு போட்டுப்போம் தானே, உடம்பு பூரா எடுத்து பொத்திப்போம். உடலில் இருக்கும் வெப்பம் அழியக்கூடாது என்பதற்காக பாதுகாத்து கொண்டு 2 கைகளையும் மூடி தன் வயிற்றுக்கு எதிரே வைத்திருப்பார். ராமலிங்கத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போவும் நமக்கு குளிர்ச்சின்னா என்ன செய்வோம், கையை கட்டிப்போம் இல்லையா? வெளியில் போகிறோம், குளிர்துன்னா என்ன செய்வோம், நம்மளை அறியாமலே நம்ம கையை கட்டிப்போம். ஏன் கையை கட்டிக்கிறோம்? கையை கட்டிக்கிட்டால் உடனே வெப்பம் காப்பாற்றப்படுது. அந்த வெப்பத்தை முழுமையாக காப்பாற்றுவதற்காக இடது கையை கீழ்ப்பாகத்திலும் வலது கையை மேலுமாக வைத்து மூடியிருப்பார். இப்போவும் நீங்கள் வேணால் இருட்டில் உட்காந்து கையை மூடி பாருங்கள். ஒரு போர்வையை போட்டு ராமலிங்கம் மாதிரி ஏதாவது ஒரு போர்வையை எடுத்து போட்டு மூடிக்கிட்டு கையை மூடி வயிற்றுக்கு நேராக வச்சு உட்காந்து பாருங்கள். அந்த 2 கைகளுக்குள்ளே மிக மென்மையாக வெப்பம் எழும்போம். நம்ம ஆற்றல்ங்கிற ஒன்றுக்காக தான் உணவை எடுக்கிறோம். ஆற்றல்ங்கிறது வெப்பத்தின் வயப்பட்டது. உங்களுக்குள்ளே வெப்பம் முழுமையாக சுழற்சி பெற்றுவிட்டால் ஆற்றல் உங்களுக்கு தேவைப்படுவதில்லை, ஆற்றல் சேமிக்கப்படும். இப்படித்தான் வெப்பத்தை வயிற்றிலே எழுப்புவதற்கு, பசியை உருவாக்குவதற்கு தன்னுடைய காலமெல்லாம் செலவிட்டு பசித்திரு தனித்திரு என்று சொல்லிக் கொடுத்தார். இதையே திருவள்ளுவனும் திருமூலனும் சொல்லிக் கொடுத்தார்கள். அதை செய்தும் காண்பித்தான் ராமலிங்கம். ஒரு பொருள் பூமியை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னால் புவியீர்ப்பு விசையை கடந்து போக வேண்டும். நம்ம நிலவுக்கெல்லாம் போகணுன்னா புவியீர்ப்பு விசையை கடந்தால் தான் போக முடியும். ஏன்னா பூமி கண்ணுக்கு தெரியாத தூசுகளையும் பொருள்களையும் தன்னை நோக்கி இழுத்து வச்சுக்கிது. இதை தான் புவி ஈர்ப்பு விசைன்னு சொல்கிறோம். இந்த ஈர்ப்பு விசையினால தான் நம்மலாம் பூமியில் ஒட்டிக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா நம்மலாம் பறந்துடுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கோளுக்குமே ஈர்ப்பு விசைங்கிறது ஒன்று இருக்குது. பூமியை கடந்து போகிற பொருள் எதுவாக இருக்கும்? கண்ணுக்கு தெரியாத துகள்களை கூட. இப்போ தண்ணியில் தூசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாட்டில் ஒரு கிளாஸில் ஒரு டம்ளரில் தண்ணியில் தூசி இருக்குன்னா அந்த தூசியை தூக்கி அப்படியே அமைதியாக வச்சிங்கன்னா தூசி கலந்த தண்ணீரை கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா தூசிலாம் வந்து கீழே படிஞ்சிருக்கும். அதாவது நீரில் கலந்திருக்கின்ற தூசுகளை கூட பூமி தன்னுடைய ஈர்ப்பு விசையால் இழுக்குதுன்னு அர்த்தம். சரிதானே? அதனால தான் நீர் தெளியுது. அப்போது மிக நுண்ணிய தன்மையுடையது பூமியினுடைய ஈர்ப்பு விசை. இதை கடந்து மேலே போகணும் அப்படின்னு சொன்னால் ஏன் மேலே போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பூமியில் எல்லாமே மாசு அடைகிறதாகவும், அதாவது குற்றம் அடைவதாகவும், குற்றத்திலிருந்து நீங்கி கொள்ளக்கூடிய தன்மையுடையதாகவும் பூமி படைக்கப்பட்டிருக்கு. நீர் வரும்போது மிக தூய்மையான நீராக தான் பூமிக்கு வருது, மழை நீர். ஆனால் பூமியில் வந்து ரொம்ப நாளைக்கு கடந்தால் அது வந்து கெட்டு போயிடுது இல்லையா? இந்த நீர் ஆனால் தன்னை தூய்மைப்படுத்திக்கக்கூடிய வழியும் பூமியிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி காற்று, ஒரு இறந்து கிடந்த பொருள் மேலே வீசுகிற காற்று அந்த நாற்றத்தோடு வெளியில் வருது. பூக்களில் கலந்து வருகின்ற காற்று வாசனையோடு வருகிறது. இவ்வாறு கெட்டுப்போன தன்மையையும் நல்லதையும் நன்மையும் தீமையும் உடையதாக காற்று கூட மாசு அடைஞ்சிடுது. தன்னை தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு அது நெருப்பை தான் சார வேண்டியதாக இருக்குது. நெருப்பு தான், வெப்பந்தான் பிரபஞ்சம் முழுவதும் ஊடுருவுகிறது, எல்லா கோள்களையும் கடந்து செல்லுகிறது, ஆற்றலின் அளவீடாக குறிக்கப்படுகிறது. நம்ம உடம்புலையும் சூடும் சொரணையும் இருக்கா இல்லையான்னு கேட்குறோம். செத்து போய்ட்டால் அந்த சூடு கிடையாது. இந்த சூடு மிக பாதுகாப்பாக இயங்குகின்ற இடத்துக்கு பேர் தான் பசி. இந்த பசி தான் உடம்புக்கு வேண்டிய சத்துக்களை, ஆற்றலை கொண்டு வருகிறது. உடம்பிலிருந்து கெட்டுப்போன தன்மைகளை நீக்குகிறது. கெட்டுப்போவதற்கு தகுதியாக உடம்பு என்ன ஏதுன்னு தெரியாமல் உள்ளே வாங்கி வச்சுக்கிற பூச்சிகள் மற்றும் உடம்பை அழிக்கக்கூடிய தன்மையுடையதான இந்த நுண்ணுயிர்கள் என்று சொல்லப்படுகின்றவைகள், அதான் வைரஸ்கள், அப்புறம் பாக்டீரியாக்கள் என்று சொல்லப்படுகின்ற பூஞ்சாலங்கள், இப்படி பல்வேறு விதமானவற்றையும் கெட்டுப்போகிற தன்மை உடையது எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் உடையதாக உடம்பை மாற்றுற வேலையை பசி செய்யுது. இப்போ உடம்புக்கு மருந்து வேணும்னா கூட நம்ம பெரும்பாலும் மருந்தை வந்து வயிற்றில் தான் வைக்கிறோம்.
உடம்புக்கு வேண்டிய மருந்துகளை கூட எடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றலுடையதாக வயிறுங்கிற பகுதியில் உள்ள வெப்பம்தான் செய்யுது. இந்த வெப்பம்தான் உடம்பு இயங்கிறதுக்கும் பிரபஞ்சத்திலேயே இயங்குவதற்கும் கூட காரணமாக இருக்குது அப்படின்னு சித்தர்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதைத்தான் அந்த பசிங்கிற ஒன்று எப்படி ஒரு தீபம் எண்ணெய் ஊற்றப்படாவிட்டால் அழிந்து போய்விடுமோ அதுபோல் காற்றடித்தால் அழிந்து விடுமோ அதுபோல் நீருக்குள்ளே சென்று விட்டால் அழிந்து விடுமோ அதுபோல். ஏன்னா வெப்பத்தோட அளவு குறைய ஒளியோட அளவு குறைஞ்சிட்டே போகும். ஒளியினுடைய தீவிரம் வேறு எங்கேயோ இடத்துல வெப்பம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த வெப்பத்தினுடைய துணையோடு ஒளி நீரையும் ஊடுருவி போகக்கூடிய ஆற்றல் உடையது. ஆனால் அந்த இடத்துல வெப்பம் அணைஞ்சதுன்னா இருளாயிடும். நீர் என்பது ஒரு மாயப்பொருள். அதை ஊடுருவி சென்று அதற்கு அறிவும் இயக்கமும் ஊட்டி அதை உயிர்களுக்கு உயிராய் நிலைநிறுத்தி அந்த உயிர்களை நிலைப்படுத்துகின்ற வேலையை வெப்பம் செய்கிறது. வயிறுங்கிற இடத்துலேருந்து நீருங்கிறது வெப்பத்தை சார்த்து தான் தன்னை தூய்மைப்படுத்திக்குது. சாக்கடை நீர் கூட கடல் நீர் கூட வெப்பத்தை சார்ந்தே தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு மிக தூய்மையான நீராக வருகிறது. துருப்பிடித்த இரும்பு நெருப்புக்கு போய் தண்ணியில் இருக்கும் ஈரத்தை எல்லாம் வெளியேற்றிவிட்டு மீண்டும் முழுமை பெற்ற இரும்பு துண்டாக சிதைந்து போகாமல் வெப்பத்தை கொண்டே தன்னை தூய்மைப்படுத்தி கொள்கிறது, தன்னுடைய ஆயுளை நீட்டித்துக் கொள்கிறது. ஆக வெப்பம் என்பது மிக மிக துல்லியமான ஒன்று. ஆனால் அந்த வெப்பத்தை வாங்குகின்ற அளவு, வாங்குகின்ற தன்மையுடையதாக நம்ம இருக்கணும். அப்படின்னா எந்த இடத்துலேருந்து அதை வாங்க பழகணும் அப்படின்னா வயிறுங்கிற இடத்துலேருந்து வாங்க பழகணும். அதைத்தான் சொன்னான் திருவள்ளுவன். தீயளவின்றி தெரியான் பெரிது உண்ணின் நோய் அளவின்றி படும் அப்படின்னா. அந்த வயிற்றில் உள்ள பசிக்கினுடைய அளவுக்கு தெரியாமல் போட்டால் அது நோயாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறான். அதையே தான் திருமூலம் சொல்கிறான். ஒரு தீபத்துக்கு எண்ணெய் இடுவது போல் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேங்கிறான். அந்த தீபம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் தானே அணைஞ்சிரும். அந்த தீபத்தை பிரகாசிக்க வைக்கணும், அதை எழும்ப வைக்கணும். அந்த வெற்றிடத்திலிருந்து எழும்புகின்ற தீ தான் உடலின் பல்வேறு பாகங்களில் பல்வேறு உள்ளுறுப்புகளில் ஏற்படுகின்ற வெப்பத்தை எல்லாம் கடத்துவதற்கு வடிகாலாக இருக்கிறது. அதுபோலவே நீரினால் ஏற்படும் குற்றங்களையும் காற்றினால் ஏற்படும் குற்றங்களையும் நீக்குவதற்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னோம். இப்படிப்பட்ட அந்த வெப்பத்தை தூண்டுவதற்காக தன் 2 கைகளையும் மூடி இடது கையை கீழ்ப்புறமாகவும் வலது கையை மேல்புறமாகவும் வைத்து மூடி அதை பாதுகாக்கும் விதமாக, வயிற்றில் உள்ள வெப்பத்தை பாதுகாக்கும் விதமாக உடம்புக்கு வெளியிலே 2 கைகளையும் மூடி அந்த வயிற்றிலிருந்து அந்த அக்கினியை எழுப்புவதையே தன்னுடைய வேலையாக கொண்டு உடம்பில் உள்ள வெப்பத்தையும் பாதுகாப்பதற்காக போர்வை போர்த்து மூடி அந்த சத்துக்கள் கெட்டுவிடாமல் உடம்பையே ஒளி உடலாக மாற்றிக்கொண்ட ஒரு மாபெரும் இயற்பியல் அறிஞன், வேதியியல் அறிஞன் ராமலிங்கம் என்று சொன்னால் மிகையாகாது. கோடான கோடி டன்கள் தண்ணீரை வெப்பம் நீராவியாக மாற்றி சுலபமாக மேலே கொண்டு செல்கிறது. அப்படி தானே? நம்மளால் ஒரு 100 கிலோ தண்ணியை கூட தூக்கிட்டு போக முடியாது. ஒரு 100 லிட்டர் தண்ணியை தூக்கிட்டு வானத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. ஆனால் வெப்பம் என்ன செய்யுது? ரொம்ப சுலபமாக அதை நீராக தூக்கிட்டு போகல, மாற்றி தூக்கிட்டு போயிடுது சுலபமாக. அதே சமயம் அந்த நீரும் தன்னை தூய்மைப்படுத்திக்குது. இந்த மாதிரி வயிற்றிலிருந்து எழும்புகின்ற வெப்பம் பசி என்ற பெயரில் மிக சரியாக நாம் எழுப்ப பழகினால் எல்லாவித நோய்களையும் அழிக்க முடியும். என்றைக்குமாக இந்த உடலை அழியாத்தன்மையோடு காத்து கொள்ள முடியும். உள்ளுறுப்புகளில் ஆங்காங்கே தேங்குகின்ற வெப்பம் நோயாக மாறுகிறது. வெப்பமே இல்லாவிட்டாலும் நோயாக மாறுகிறது. ஆகவே இந்த வெப்பத்தை பாதுகாக்க வேண்டிய இடமும், வெப்பத்தை மிக சரியாக வழி நடத்த வேண்டிய இடமும், காற்றையும் நீரையும் வழி நடத்துவதற்காக வெப்பத்தை நாம் கட்டி கொள்ள வேண்டிய இடமும் வயிறாக இருக்கிறது. அதனால தான் வயிற்றை கட்டி வாயை கட்டி வாழறது அப்படின்னு சொல்கிறது இதுதான். அது மாதிரியே
இந்த கைகளை கட்டிக்கொள்வதன் மூலமாக, கைகளின் மூடிக்கொள்வதன் மூலமாக மிக மென்மையாக அந்த வெப்பம் முழுமையாக பாதுகாக்கப்படுகிறது. அது மீண்டும் இரத்த நாளங்களின் வழியாக பின்னோக்கி சென்று இதயத்தை சென்று இதயத்தில் இருக்கும் வெப்பத்தை மீண்டும் மீண்டும் வெப்பத்தை உற்பத்தி செய்ய வேண்டாம் என்பது போல இதயத்தில் இருக்கும் வெப்பத்தை சமனப்படுத்துகிறது. உடலின் வெப்பம் பாதுகாக்கப்படுகிறது. மிக மென்மையாக உடல் ஆற்றலை உற்பத்தி செய்யும் இடத்திலிருந்து நிறைவடைந்து ஆற்றலில் நிறைவாக நின்று மிக மென்மையாக தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள, காப்பாற்றி கொள்ள முயற்சிக்கும் வேளையில் உடம்பு தானியங்கி அமைப்பாக செயல்படுகிறது. இதைத்தான் முக்காடிட்ட ராமலிங்கரின் உருவம் கைகளை மூடி வயிற்றுக்கு எதிரே நின்று எழும்பி நின்று கால்களை ஊன்றி நின்று தனித்து நின்று இயங்குகின்ற வள்ளலாரின் பௌதிக உருவத் தோற்றம், அதன் உள்ளே நிகழ்கின்ற வேதியியல் மாற்றங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று சொல்லி பசியையே சிறிது சிறிதாக பழகி தன் உடலை தூய்மைப்படுத்தி கொள்ளவும் என்றைக்கும் அழியாத்தன்மை உள்ளதாகவும் மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் பசியின் பெயரால் நாம் உண்ணுகின்ற உணவின் உள்ளே வருகின்ற விதைகள், கால்நடைகளாகட்டும் பறவைகளாகட்டும் மனிதர்களாக கூட ஆகட்டும், அந்த விதைகளுக்குள்ளே இருக்கின்ற பசியே மீண்டும் மலத்தின் வழியாக கூட வெளியே வருகிறது, அழிந்து போகாமல். காரணம், அங்கேயும் அந்த விதைகளுக்குள்ளே பசி இருப்பதாலேயே அது பாதுகாக்கப்பட்டு ஒரு விலங்கின் வயிற்றினுள்ளோ, ஒரு பறவையின் வயிற்றினுள்ளோ, ஒரு மனிதனின் வயிற்றினுள்ளோ புகுந்து கூட மீண்டும் வெளிவருவதற்கு காரணம் அந்த விதைகளினுள்ளே கூட பசி இருப்பதே ஆகும். ஆகவே நமக்குள்ளே ஒவ்வொரு உயிருக்கும் பசி தனித்து நின்று அந்தந்த உயிரையும் பெருமைப்படுத்துவதையும் இன்பமடைய செய்வதையுமே தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக கொண்டிருக்கிறது. ஆகவே தாய்க்கும் பிள்ளைக்கும் பசி தனித்தனியாக அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டுமென்றால் ஒவ்வொரு உயிரும் தனக்கு அளிக்கப்பட்ட அந்த பசி என்னும் அற்புதமான பொருளை கொண்டு தன்னுடைய உடலை வழிநடத்துவதும் தன்னுடைய உடலை பாதுகாப்பதுமே மிக முக்கிய லட்சியமாக கொண்டிருக்க வேண்டும் என்பதையே ராமலிங்கரின் கருத்துகள் தெளிவுபடுத்துகின்றன. நம்ம ஓடி ஓடி பணத்தை சம்பாதிக்கவும், பொருளை சம்பாதிக்கவும், பொருள்களை வாரி குவிக்கவும், வாழ்நாளெல்லாம் நீண்ட ஆயுள் இருப்பது போல கற்பனையில் நம்பிக்கொண்டு எல்லாவற்றையும் சேமிக்க பழகுகின்ற நாம், எல்லா பதவிகளையும் அனுபவிக்க பழகுகின்ற நாம், இந்த உடலையும் உயிரையும் பாதுகாக்க என்ன பழக வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்பதை அறியவே இல்லை. உடலையும் உயிரையும் அழியாமல் பாதுகாக்க தெரிந்தவன் பிரபஞ்சம் முழுவதும் ஊடுருவி சென்று எங்குமாக வாழ தெரிந்தவனாக இருப்பான். அவன் பூமியின் மீதோ பூமியில் உள்ள பொருள்களின் மீது மட்டுமே நாட்டமுடையவனாக இருப்பதில்லை. ஆனால் பூமிக்கு வருகின்ற ஒருவன் தன்னுடைய பொறுப்பாக பூமியில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் சுதந்திரம் அளிக்கவும், எல்லாவற்றிலோடும் எல்லா உயிர்களோடும் அன்போடும் கருணையோடும் நடந்து கொள்ளவும், அதுபோலவே எங்கு சென்றாலும் எல்லா இடங்களிலும் அன்போடும் கருணையோடும் எல்லா உயிர்களையும் எல்லா பொருளையும் தன்னுடையதாகவே பாவிக்க வேண்டும் என்று ஒருவன் விரும்புவானே. ஆனால் அவன் முதலில் பசியை பெருமைப்படுத்தவும், பசிக்கு துணை நிற்கவும், அந்த பசியை கொண்டு எல்லா உயிர்களையும் பாதுகாக்கவும் பெருமைப்படுத்தவும் அறிந்திருக்க வேண்டும். அதற்கு பசிக்கு முதலில் தன்னை பழக்கி இருக்க வேண்டும். அவ்வாறு பழக்குகின்ற ஒருவனே எந்த உயிருக்குள் புகுந்து வெளிவந்தாலும், எந்த உடலுக்குள் புகுந்து வெளிவந்தாலும், அவன் ஒரு பறவையின் வயிற்றினுள்ளே சென்ற விதை பாதுகாப்பாக வெளியே வந்து மீண்டும் முளைப்பதைப் போல, ஒரு விலங்கின் வயிற்றினுள்ளே சென்ற விதை மீண்டும் பாதுகாப்பாக வந்து முளைப்பதைப் போல, உணவின் வழியாக ஒரு கருவினுள்ளே சென்று அமர்ந்திருந்து மீண்டும் வெளியே வந்து அந்த உயிராகவே மாறி எழும்பி நிற்பதைப் போல, பசியை முழுவதுமாக கற்று உணர்ந்தவன் தன்னுடைய உடலையும் தன்னுடைய அறிவையும் தன்னுடைய இயக்கத்தையும் என்றைக்குமாக தான் அறிந்தே இருப்பான். இதுவே இயற்கையால் அல்லது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் வரம் என்றால் அது மிகையாகாது. இதை உணர்ந்து பசியை நாம் பெருமைப்படுத்தி அனுபவிக்க கற்றுக்கொள்வோம். நிறைய நண்பர்கள் நோய்க்கு மருந்துங்கிற ஒன்றை கேட்குறாங்க. நான் தனிமையாக ஒரு நோய்க்கு மருந்துங்கிற ஒன்றை தவிர்த்து
சாகா கல்வியே எல்லா நோய்க்குமான மருந்து, எல்லா இன்பத்தையும் கொண்டு வருவதற்குமான மருந்து அப்படின்னு நம்பி தான் நான் இதை வெளியில் கொண்டு வர விரும்பினேன். அப்படி தான் என்னுடைய எண்ணங்களும் புரிதலுமாக இருக்கிறது. சாகா கல்விங்கிறது என்ன, அதனுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் பசித்திரு தனித்திரு விழித்திரு. அந்த பசியை பற்றி நம்ம நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். இருந்தாலும் நண்பர்கள்ட்ட போதுமான புரிதல் இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. நிறைய பேர் உண்ணா நோன்பு பசின்னு சொல்கிறாங்க. இல்லை, பசி என்பது இயக்க வடிவமானது. எப்படி ஒரு தீபம் அணைஞ்சு போயிடுதோ அந்த மாதிரி இறந்து போன பிறகு பசி இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பசி இருந்தால் பசி உயிர்த்துவமானது. ஒரு தீபம் எப்படி உயிர்த்துவமாக ஒளிர்ந்து கொண்டு இருக்கிறதோ, ஒளியும் வெப்பமும் கலந்த ஒன்றை தான் ஒரு தீபம்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சுடர், ஒளிச்சுடர். அதில் வெப்பமும் இருக்கும், ஒளியும் இருக்கும். நம்முடைய பிறப்புக்கு முன்படியும் வெப்பமும் இல்லை, ஒளியும் இல்லை, இறப்புக்கு அப்புறமும் இல்லை. நம்ம உடம்பை பொறுத்தளவில் உடம்பு தான் நம்மளை நான் என்று அறிய வைக்கிது. உங்களை நீங்களாக தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் உங்கள் உடம்பு தான். இந்த உடம்புங்கிற ஒன்று ஒரு அற்புதமான பொருளாக இயற்கையால் அல்லது இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வழி நடத்துகிற மிகப்பெரிய பொறுப்பு பசியிடமும் தனிமையிடமும் விழித்தல் என்ற அறிவினிடமும், தெளிந்த நல்ல அறிவினிடமும், ஒளியை சந்திக்கின்ற ஒரு முகமாக விழி இருக்கிறது. ஒளி என்பது எல்லா இடங்களிலும் பயணிக்கக்கூடியதாகவும் வெப்பத்தின் துணை கொண்டு இயங்கக்கூடியதாகவும் இருக்கிறது. சரி, இந்த வெப்பங்கிற ஒன்றை நம்ம ஏற்கனவே பசின்னு சொன்னோம். அதை தான் தீ அளவின்றி தெரியான் பெரிது உண்ணின் நோய் அளவின்றி படும் அப்படின்னு சொன்னான். இப்போ வருகின்ற நோய்களுக்கெல்லாம் சாப்பிடாமல் இருந்தால் மருந்தாயிடுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. பசிங்கிற ஒன்று தான் எல்லா நோய்களையும் அழிக்கின்ற மருந்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பசி என்பது வெற்றிடத்திலிருந்து எழும்புகின்ற, வயிறு என்ற கருவியில் வெற்றிடத்திலிருந்து எழும்புகின்ற வெப்பம். எப்படி வீட்டுக்கு வெளியில் ஒரு திறந்த வெளியில் யாரையும் பாதிக்காத இடத்துல எழுப்புகின்ற வெப்பம் எல்லாருக்கும் வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கிறதோ, எப்படி நாம் அருகில் நெருங்க முடியாத சூரியனிடமிருந்து வெற்று வெளியிலே எழும்புகின்ற வெளிச்சமும் வெப்பமும் பூமியில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் உயிராகவும் ஆற்றலாகவும் உருவாகிறதோ, அது மாதிரியே அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாத உண்மை உங்களுடைய வயிற்றின் மையத்திலிருந்து எழும்புகின்ற அந்த பசி என்ற வெப்பம்தான் உங்களுக்கு ஒளி கொடுக்குது, உடம்பை வளர்த்துருக்கு, நம்ம எல்லாரையும் காப்பாற்றிட்டுருக்கு. இது ஒவ்வொரு உயிருக்கும் இயற்கை உண்மை பொருளால் அல்ல இயற்கையால் கொடுக்கப்பட்ட ஒரு மிக பெரும் கருணை பரிசு இது. இந்த பசி என்கின்ற வெப்பம் எப்போ அழிஞ்சு போதோ, அது தானாகவே அழிந்தாலும் நாம அழித்தாலும் இயற்கையாக அழிந்தாலும் நாம் மரணத்தை தொட்டுவிட்டோம் என்பதாக நாம் நம்பலாம். இந்த பசி முழுமையாக உடலை பற்றி இருக்கும் வரை மிக பாதுகாப்பான முறையில் உடலை வளர்த்து கொள்ள கற்றுக்கொள்வதே, உடலை அழியாமல் காப்பாற்றி கொள்வதே பசியினுடைய நோக்கம். அப்போ பசியோட நோக்கமே உடம்பை காப்பாற்றுறது தான்னா ஏன் நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம்? சாப்பிடாமலே இருக்க வேண்டியதானே, வெறும் பசியோடே இருக்க வேண்டியதானே. அப்படின்னா எப்படி சூரியனுடைய வெப்பத்திற்கு, சூரியனுடைய ஒளிக்கு நம்மளால் ஈடு கொடுத்து அருகில் நெருங்க முடியாதோ, அதுபோலவே நமக்கு உள்ளே இருக்கிற பசியையும் நம்மளால் நெருங்க முடியல. மிக மென்மையாக பழகுவதன் மூலமாகவே, சிறிது சிறிதாக அதனோடு நாம் தொடர்பு படுத்தி கொள்வதன் மூலமாகவே நாம் பசியை வயப்படுத்த முடியும். எப்படி ஒரு மோட்டார் சைக்கிள் எடுத்ததும் ஓட்ட தெரியாதோ, எப்படி ஒரு ஆனாவனா போட நம்மளுக்கு உடனே தெரியாதோ, அது மாதிரி கண்ணுக்கு தெரியாத நுண்துகள் ஒன்றிலிருந்து உருவாகி இருக்கின்ற நாம், பசி இந்த உடலை வளர்த்து கொண்டிருக்கின்ற நாம், பசி என்பதன் துணையோடு இந்த அறிவுநிலை இயக்கங்களை எல்லாம் கண்டு உணரத்தகுந்த இந்த மனித உடம்பை பெற்றிருக்கின்ற நாம், பசியை பாதுகாப்பதன் மூலமாக, பசியை மிக மென்மையாக மிக எச்சரிக்கையாக பழகுவதன் மூலமாக உடலையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும், பிற உயிரினங்களையும் காப்பாற்ற முடியும்,
நமக்கு வருகின்ற நோய்களையும் நீக்கிக் கொள்ள முடியும். நிறைய பேர் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா பட்டினி தான் பசி அப்படின்னு நினைக்கிறோம். பட்டினி என்பது அல்ல. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வெற்றிடத்திலிருந்து எழும்புகின்ற பேரொளியும் பெரும் வெப்பமும் எப்படி சூரியனாக பிரகாசித்து பிரபஞ்சம் முழுவதும் கோள்களுக்கெல்லாம் ஒளியையும் வெப்பத்தையும் வாரி வழங்குகிறதோ அதுபோலவே நம்முடைய வயிற்றிலிருந்து எழும்புகின்ற வெப்பமே உடலுக்கு வருகின்ற அனைத்து நோய்களையும் நீக்குவிப்பதாகவும் உடலை காப்பாற்ற தகுதியானதும் உடலுக்கு வேண்டிய நன்மைகளும் செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது. நன்மைகள் எல்லாவற்றையும் இந்த அடிப்படையில் வயிறுங்கிற வெற்றிடத்திலிருந்து எழும்புகின்ற வெப்பம்தான் இந்த உடம்பில் உள்ள நீரை தூய்மைப்படுத்துகிறது. இந்த உடம்பிற்குள்ளே இருக்கின்ற காற்றை தூய்மைப்படுத்துகிறது. உடம்புக்குள்ளே உள்ள தீ தன்னையும் தூய்மைப்படுத்தி நிலைப்படுத்தி கொள்கிறது. எப்படி ஒரு விளக்கில் ஊற்றுற எண்ணெய் அல்லது எப்படி சொல்லுவோம், ஒரு குப்பையில் போட்டு எரிக்கின்ற தீ அந்த குப்பையில் இருக்கின்ற மாசுகளை எல்லாம் அழிக்கிறது. அந்த குப்பையில் உள்ள கெட்ட நுண்ணுயிர்கள் எல்லாம் அழிக்கிறது. அதுவே ஒளியாகவும் வெப்பமுமாக மாறி தன்னையும் நிலைப்படுத்தி கொள்கிறது. அதுபோலவே இந்த ஐம்பூதங்களிலே மிகவும் தூய்மையானதும் எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்துவதும் தன்னையும் எல்லாவற்றின் துணையோடு தன்னையும் தூய்மையாக நிலைநிறுத்தி கொள்ளவும் தகுதியானதாக ஒளியும் வெப்பமும் கலந்த அந்த சுடர் அல்லது ஜோதி காரணமாக இருக்கிறது. இதுபோலவே பிரபஞ்சத்தில் கோடான கோடி ஒளி கோள்கள் இருக்கின்றன. அதுபோலவே சூரியனும் ஒரு ஒளியையும் வெப்பத்தையும் வாரி வழங்குகின்ற ஒரு கோளாக பூமியில் உள்ள உயிர்களுக்கு இயற்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரியே வயிற்றில் இருக்கிற வெப்பமும் அந்த வெற்றிடத்திலிருந்து எழும்புவதால் அதுவே தேவையற்ற வெப்பத்தையும் தேவையற்ற காற்றையும் தேவையற்ற நீரையும் வெளியேற்றுவதாகவும் அதுவே தூய நீரையும் தூய காற்றையும் தூய வெப்பத்தையும் உடலுக்கும் அளித்து உடலை காப்பாற்றுவதாகவும் உடலினுடைய உள்ளுறுப்புகளை எல்லாம் காப்பாற்றுவதாகவும் இருக்கிறது. இதற்காகத்தான் அந்த பசித்திரு தனித்திரு என்றதை ராமலிங்கமும் அருந்தியது அற்றது போற்றி உணின் உணவு அருந்தினான் என்று சொல்லுகிறோம். ஆக உணவு அருந்துதல் என்பது உணவை உண்பவன் பசியோடு இருப்பவனே உணவை உண்ணுவான். பசியற்றவனால் உண்ட மனிதனால் நிறைவாக உண்டுவிட்ட மனிதனால் மீண்டும் உண்ண முடியாது. ஏன்னா பசி இல்லை அல்லது வயிறு அதுக்கு மேலே கொள்ளாது. பசி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் உணவு கொள்ளும், அல்லது அது கொள்ளுகின்ற அளவுக்கு மாட்டமே கொள்ளும். செரிமானமே இல்லாட்டினா அவனால் சுத்தமாக சாப்பிட முடியாது. அப்போ பசி தான் உணவை உண்ணுகிறது. அதுதான் அருந்தியது. பசியே உணவை அருந்துகிறது. அருந்திய உடனே அற்றுப்போகிறதும் பசியாக இருக்கிறது. சாப்பிட்டு முடித்த உடனே என்ன தெரியுது, பசி போயிடுச்சு, அப்பா பயங்கர பசி போயிடுச்சுன்னு சொல்கிறோம். அதனால் பசி என்பது இயக்க வடிவமானது. அதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே தீயளவின்றி தெரியான் பெரிது உண்ணின் நோய் அளவின்றி படும் அப்படின்னு சொன்னான் திருவள்ளுவர். இதைத்தான் அது மாதிரியே வெறும் பசி என்பது உயிர்களை வதைக்கிறது. உயிர்கள் அதற்கு பழகுவதில்லை, ஒளிக்கு பழகுவதில்லை, அந்த வெப்பத்தை கொண்டு உடலை காப்பதற்கு பழகுவதில்லை. ஆகவே அவர் பழகுவதற்காகவே உயிர்களோடு கூடி இன்புறுவதற்காகவே அந்த வயிறு என்ற கருவியும் பசி என்ற இயற்கை இயக்கமும் இயற்கையால் அல்லது இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்த புரிஞ்சுக்கோங்க. இதை தான் கையை கட்டி வாயை கட்டி வயிற்றை கட்டி காப்பாற்றுறதுன்னு சொல்கிறது. அந்த கையை மூடிய தோற்றம் என்பது தன் கையை கட்டிக்கொள்வதால் உடலில் உள்ள வெப்பம் பாதுகாக்கப்படுகிறதுன்னு ஏற்கனவே சொன்னேன். இந்த கையை கட்டிக்கொள்கின்ற முறையை மிக தெளிவாக உலகிற்கு வெளிச்சமாக காண்பித்த ஒருவர் ராமலிங்கர் என்று ஏற்கனவே பதிவில் சொல்லியிருந்தார். அந்த கையை மூடி வயிற்றுக்கு எதிரே உடம்பிற்கு வெளிப்பக்கத்திலே ஒரு எடையை எழுப்புவதன் மூலமாக, அந்த வெப்பத்தை எழுப்புவதன் மூலமாக உடலில் உள்ள நீர், காற்று, வெப்பம் ஆகிய மூன்றும் மிக மென்மையாக இயக்கம் பெற்று சமநிலைப்படுத்தப்பட்டு குற்றங்கள் அகற்றப்பட்டு
தன்னைத்தானே தூய்மை செய்து கொள்ளும் இடத்தை நோக்கி பசி முன்னேறுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இதில் பதிவு செய்கிறேன். இந்த இடத்த புரிஞ்சுக்கோங்க. ராமலிங்கருடைய உருவத் தோற்றம், அந்த முக்காடிட்ட உருவம், கையை மூடிக்கொண்டு அமர்ந்திருக்கிற பாவனை, இவையெல்லாம் வயிற்றிலிருந்து பசியை எழுப்பி அந்த பசியை கொண்டு உடம்பை வழி நடத்தி உடம்பை பாதுகாக்கின்ற முகமாக ஒரு திடத்தன்மை பெற்ற இயக்க வடிவம் பெற்ற உடலை, என்றைக்குமாய் அழியாத உடலை தரக்கூடிய ஒரு பௌதிக பொருளை நிலைப்படுத்தப்பட்ட பொருளாக, இயக்க வடிவமுள்ள உடலை என்றைக்குமாக அழியாத்தன்மை உள்ள இயக்க வடிவமுள்ள பொருளாக மாற்றி கொடுப்பதற்காக, உபாயமாக, வழியாக காண்பிப்பதற்காகவே அத்தகைய ஓர் நடைமுறை பாவனையை ராமலிங்கம் காண்பித்திருக்கிறார் என்பதாக கருத்தில் கொண்டு அதை நண்பர்கள் பழக முயற்சி செய்வது நன்று. இப்படித்தான் பசியை தூண்டி தூண்டி தன் உடலோடு பசியை இரண்டர கலந்து மிக மென்மையாக பசியை வழிநடத்தி அதிலே தன்னை நிலைநிறுத்தி அந்த பசியை கொண்டு பிற உயிர்களோடு இன்பம் கொள்ளவும், இன்பத்தை மீட்டு கொள்ளவும், இன்பத்திலே நிலை கொள்ளவும் முயன்று எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்ற அந்த சொற்றொடரை ராமலிங்கமே எழுதியிருக்கிறார். இந்த அடிப்படை நம்ம புரியும் பொழுது பசி என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிஞ்சிக்கலாம். சித்துக்களிலேயே மிக உயர்வான சித்து என்று சொல்லப்படுவது பசித்து தான். பசித்து என்ற வார்த்தையிலேயே சித்து என்ற மறைபொருள் இருப்பதை பாருங்கள். பசியோடு இருக்க கற்போம். நன்றி.